இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 2 தினங்களுக்கு முன்னால் 2 பேரும் மருத்துவர், அந்த சகோதரியும் மருத்துவர், அந்த சகோதரனும் மருத்துவர், 2 பேருமே மாதம் கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள், சமூகத்திலே நல்ல உயரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள். இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஏன் வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்படின்னு பார்த்தா, நீ யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒன்னுத்துக்குமே உதவாத, அவங்க குறிப்பிட்ட வார்த்தையை நான் அப்படியே சொல்லுகிறேன், யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு பொறுக்கியா இருந்தா கூட என்னுடைய ஜாதிக்காரனாதான் நீ கல்யாணம் பண்ணணுமே தவிர வேற ஜாதிக்காரனை நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி படித்த மருத்துவ சகோதரியை வீட்டுல அடைக்க பாக்குறாங்க. அவங்க திரும்ப வெளியே வந்து திருமணம் பண்றாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி தினம்தோறும் படித்து பட்டம் பெற்று பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களாக இருந்தாலும் கூட ஜாதியின் பெயரை சொல்லி இங்கு நடக்கக்கூடிய அவலங்கள், எண்ணற்ற அவலங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதற்குத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன தீர்வு சொல்றாருன்னா, இந்த இந்து மதத்தை விட்டு வெளியேறாதவரை சமூக ஜனநாயகம் சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா, எந்த நிலையிலுமே இந்து மதம் நமக்கான ஜனநாயகத்தை பேசவே இல்லைன்றார். அதையும் அவர் மிக அழகாக ஆழமான வார்த்தைகளில் குறிப்பிடுகிறார். உலகத்தின் கொடூரமான மனிதர்களை வரிசை கட்டி நிறுத்தினால் அதில் இந்துக்களை 2 அடி முன்னால் நிறுத்தலாம். இதைவிட ஒரு காட்சிப்படுத்த முடியுமா? இந்து மதம் என்பது, இந்துத்துவம் என்பது எவ்வளவு கோரமானது, எவ்வளவு மோசமானது, எவ்வளவு மனிதத்திற்கு எதிரானது என்பதை 2 வரியில் சொல்கிறார். உலகத்தின் கொடூரமான மனிதர்களை வரிசை கட்டி நிறுத்தினால் அதில் இந்துக்களை 2 அடி முன்னால் நிறுத்தலாம். அதுக்கு அடுத்து அவர் சொல்றது, அவர்கள் துறவியை போல பேசுவார்கள், ஆனால் கசாப்புக்காரர்களை போல நடந்து கொள்வார்கள். எல்லாரிடத்திலும் கடவுளை காணலாம் என்று சொல்லிக்கொண்டே சக மனிதரை மிருகங்களை விட கேவலமாக நடத்தும் அவர்களோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ளாதீர்கள். இது அன்றைக்கு 1936 அவர் தீண்டத்தகாத மக்கள் என்று எந்த மக்களை இந்த சமூகம் பிரித்து வைத்ததோ அவர்களுக்கு பாடம் எடுப்பதை போல் எடுக்கிறார். 2வது சொல்கிறார், எறும்புகளுக்கு சர்க்கரை கொடுத்து விட்டு சக மனிதனுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காமல் அவர்களுக்கு சாவை தருபவர்கள். உண்மையா இல்லையா? இன்றைக்கும் குளத்தில் நீர் அருந்தினார்கள் என்று சொல்லி பள்ளி மாணவர்களை ஆடையை கலற்றி நிறுத்த வைத்து அவர்களை அடித்து துன்புறுத்தக்கூடிய சமூகத்தில் வாழ்கிறோமா இல்லையா? காதலித்து திருமணம் செய்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பெத்த மகளையே கொன்று வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவோடு சேர்த்து ஒரு பெண்ணையும் காதல் மனம் புரிந்த அந்த ஆணையும் கொன்று கடலில் வீசக்கூடிய சமூகத்தில் வாழ்கிறோமா இல்லையா? எல்லாவற்றிற்கும் மேலாக துள்ள துடிக்க ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து வீதியில் வீசக்கூடிய கொடுமை அந்த மதத்தில் நடக்கிறதா இல்லையா? அப்ப இத்தனையும் நடக்கக்கூடிய சமூகத்திலே, இத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு மதத்திலே சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியுமா? இதுதான் என்றும் நாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்துருவாங்க, எப்படி இந்து மதத்தில் மட்டும்தான் சகோதரத்துவம் இல்லையா, சமத்துவம் இல்லையா, மற்ற மதத்தை நீங்க பேச மாட்டீங்களா, அது குறிப்பாக எங்களை எல்லாம் பார்த்து பெரியாருங்களா என்று கேட்பார்கள். அதற்கும் அம்பேத்கருடைய பேச்சிலிருந்தே விடை இருக்கிறது. அன்று அம்பேத்கர் பேசியதை இன்று வாசிக்கிறோம். ஒரே காரணம், என்றும் நமக்கு சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் தேவை என்றால் அன்று அம்பேத்கர் பேசியதை இன்று நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அம்பேத்கர் அதே முழு விடுதலைக்கான வழியில் இந்து மதத்தை பற்றி சொல்லுகிற போது கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாத்தையும் பற்றியும் சேர்த்து சொல்லுகிறார். கிறிஸ்தவமும் இஸ்லாமும் உயர்வு தாழ்வுகளை கற்பிப்பதில்லை. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஒரு மதமே ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது என்று சொன்னால் அது இந்து மதம். ஆனால் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த வழி சொல்லுகிறார், ஆனால் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏற்றத்தாழ்வுகளோடு பழகுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களை சமமாக நடத்தினால் எங்கே இந்துக்கள் உங்களோடு சேர்த்து தங்களையும் அவ்வாறே தாழ்வாக நடத்துவார்களோ என்று அச்சப்பட்டே அவர்களும் தீண்டாமையை கடைபிடிக்கிறார்கள். இன்றைக்கு நிலை மாறி இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தை ஆழமானது. என்னன்னு கேட்டா, நிறைய பேர் இருப்பாங்க, ஜாதி ஒழிப்பை பேசுவார்கள், அனைவருக்கும் அனைத்துமாக இருக்க வேண்டும் என்று பேசுவார்கள், ஜாதி ஒழிந்தே தீர வேண்டும் என்று பேசுவார்கள், ஆனால் சுயஜாதி ஒழிய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மதம் என்பதை தாண்டி எங்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை பேசினால் நம்மையும் ஒடுக்கப்பட்டவர் என்று நினைத்து இந்த சமூகம் புறம் தள்ளிவிடுமோ என்ற பயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமையை பேசாமல் மறுக்கக்கூடிய அனைவருமே
இந்துத்துவத்தின் பக்கம்தான் நிற்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. எதற்காக இதையெல்லாம் நாம் இவ்வளவு ஆழமாக, குறிப்பாக சமூக ஜனநாயகத்தை பற்றி இவ்வளவு பேச வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், அரசியல் ஜனநாயகமும் பொருளாதார ஜனநாயகமும் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போல அதை அடைவது என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கலாம். ஆனால் அதை எல்லாம் தாண்டி சமூக ரீதியாக ஜாதி ஒழிப்பை, இந்த இந்துத்துவ மறுப்பை, இந்துத்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் நம்முடைய உயரிய நோக்கமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இறுதியிலே அவர் புத்த மதத்தை தழுவினார் என்பதை இன்றைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சாரர் புத்த மதத்தை அம்பேத்கர் தழுவியதை ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் மதத்தையெல்லாம் சாடி விட்டு இறுதியில் புத்த மதத்தை தழுவி விட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தழுவியது புத்த மதத்தை கிடையாது, புத்த மார்க்கத்தை. இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. அவர் எந்த இடத்திலேயுமே புத்தரை கடவுளாக நினைக்கவில்லை, எந்த இடத்திலேயுமே புத்தரை கடவுளாக மாற்ற அவர் விரும்பவில்லை, எந்த இடத்திலேயுமே புத்தரை அவர் கடவுளின் அவதாரமாக சொல்லவில்லை, எந்த இடத்திலேயுமே அவர் புத்த மதத்தில் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கும், புத்த மதத்தில் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என்ற எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அங்கே செல்லவில்லை. காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய புத்த மதம் வேறு, அன்றைக்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தழுவிய புத்த மதம் என்பது வேறு. எதற்காக இதை ரொம்ப நான் ஆணித்தரமா அழுத்தமாக சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு கூட ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்பது, புத்த மதத்தை மாறிவிட்டதனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இழிவுகளை நீக்கிவிட்டாச்சா, புத்த மதம் மாறினதுனால் இங்க இருக்கக்கூடிய ஜாதிய ஏற்றத்தாழ்வு, மதவாதம் எல்லாம் அழிஞ்சிடுச்சான்னு கேட்கிறாங்க. ஆனால் அதில்தான் குறிப்பான ஒரு செய்தியை நாம் பார்க்கணும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அன்று புத்த மதம் தழுவிய போது இங்கு பெரியார் சொல்லுகிறார், மிக தெளிவாக சொல்லுகிறார், அன்றைக்கு இருந்த சுதேசி மித்திரன் போன்ற பார்ப்பன பத்திரிகைகள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறுவதை நகைப்புக்குள்ளாக்கினார்கள், எள்ளி நகையாடினார்கள். என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நீங்க ஒருத்தர் போறதுனால இந்து மதம் என்ற கட்டமைப்பு உடைஞ்சிடாது என்று ரொம்ப குறைச்சலான கேவலப்படுத்தக்கூடிய எதிரி மோனைகளை எல்லாம் உவமையெல்லாம் பயன்படுத்தினார்கள். அதனால்தான் பெரியார் சொன்னார், நீங்கள் தனியாக சென்றால் நல்லது, ஒளிஞ்சிட்டான் என்று பேசுவார்கள், அதனால் நீங்கள் தனியாக செல்லாமல் லட்சக்கணக்கானவர்களோடு வெளியேறுங்கள் என்று பெரியார் சொன்னார். ஆனால் இன்றைக்கு புத்த மதத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள் வந்துவிட்டது, சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்துவிட்டது, எண்ணற்ற ஏற்றத்தாழ்வுகள் வந்துவிட்டது, மனிதர்களையே கொல்லக்கூடிய அவலங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் நம்முடைய நோக்கம் என்பது சமூக ஜனநாயகத்தை, அதாவது சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பறைசாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் மத மறுப்பாளர்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக ஜாதி ஒழிப்பு என்ற தளத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த எல்லைக்கு சென்று ஜாதி ஒழிப்பு என்று பேசினாரோ அந்த எல்லைக்கு சென்று ஜாதி ஒழிப்பை பேச நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அருமை நண்பர்களே, காலத்தின் அருமை கருதி அண்ணல் அம்பேத்கர் அன்றும் இன்றும் என்றும் என்று சொன்னால், இறுதியாக அம்பேத்கர் சொன்னது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அப்ப இந்த கற்பித்தல் என்பது நம்முடைய கல்வியை ஒரு பாடத்திட்டத்தை கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கற்பி என்று சொன்ன வார்த்தை என்பது சமூக பாடத்தை மக்களிடத்திலே கற்பிக்க வேண்டிய உயரிய கடமை நம்மை போன்ற முற்போக்காளர்களுக்கு மற்றவர்களை விட அதிகமாக இருக்கிறது. நாம் கற்பிக்கக்கூடிய பாடம் என்பது எப்படிப்பட்ட பாடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜாதி ஒழிப்பு பாடமாக இருக்க வேண்டும், மத மறுப்பு பாடமாக இருக்க வேண்டும், மதவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதை அடித்து நொறுக்கக்கூடிய பாடமாக இருக்க வேண்டும், கடவுள் என்ற பெயரால், மூட நம்பிக்கை என்ற பெயரால் நம்முடைய சுய சிந்தனைக்கு முட்டுக்கட்டை இடாத ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இதையும் அன்றைக்குதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, யார் முழு சுதந்திரமான மனிதன், யார் ஒரு சுதந்திரமான மனிதன் என்று சொன்னால், பெரியோர்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள் என்று முன்னோர்களை சாட்சிக்கு இழுக்காமல் தன்னுடைய சுய சிந்தனையோடு யாருக்கும் கைப்பாவையாக மாறாமல் மானமும் அறிவோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான சுதந்திரமான மனிதன் என்று அன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். இன்றும் அதைதான் நாம் சொல்ல வேண்டும். இதைத்தான் பெரியார் சொன்னார், சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, சாஸ்திரத்தை விட, வெங்காயம் விளக்கமாத்தை விட அறிவு பெரிது, அதை சிந்தின்னு சொன்னார். இதைதான் அண்ணல் அம்பேத்கருடைய பாடமாக நாம் மக்களிடத்திலே எடுத்து செல்ல வேண்டும்.
இரண்டாவது, ஒன்று சேர்ப்பது என்பது ஜாதிய ரீதியாக மக்களை நாம் ஒன்று சேர்த்தால் நிச்சயம் பிளவு ஏற்படும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க விரும்பினாரே தவிர குறிப்பிட்ட ஜாதியினரை மட்டும் அவர் ஒன்று சேர்க்க விரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே சென்று அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறார், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நீங்க ஏதோ நல்ல வாழ்க்கை வாழ்வதாக நினைக்காதீர்கள். உங்களுக்கும் கல்வி மறுக்கப்படுகிறது, உங்களுக்கும் வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, உங்களுக்கும் சமத்துவம் மறுக்கப்படுகிறது. நீங்களும் தீண்டத்தகாத மக்களும் இணைந்து இந்த பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னார். இன்னும் ஆழமாக அம்பேத்கர் சொன்னார், பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் ஒழிக்கப்பட வேண்டியவை என்று சொன்னார். இதை ஒழிப்பதற்காக கட்சிகள், ஜாதிகள், மதங்கள் என்பதையெல்லாம் தாண்டி மனிதர்களாக நாம் ஒன்று சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மூன்றாவது, புரட்சி செய்வது. புரட்சி செய்வதென்றால் நாம் கத்தி எடுத்துக்கிட்டு, அருவாளை எடுத்துக்கிட்டு, ஆயுதத்தை ஏந்தி இந்த இந்துத்துவமான மதவாத கட்டமைப்பை, ஜாதிய கட்டமைப்பை தகர்க்க முடியாது. அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த வாழ்வியல், அன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள், அன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சொன்ன சித்தாந்தம், நமக்கு சொன்ன கொள்கை, அவருடைய வாழ்வியல் நடைமுறையை இன்று ஆயுதமாக கையேந்தினால்தான் என்றும் நாம் புரட்சிக்கு உரியவர்களாக மாற முடியும். எனவே அருமை நண்பர்களே, தோழர்களே, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்று தேவைப்பட்டார், இன்று தேவைப்படுகிறார், என்றும் தேவைப்படுவார். எனவே கற்பிப்போம், ஒன்று சேர்ப்போம். ஆயுதமேந்தாத அறிவு புரட்சிக்கு அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஆயுதமாக. நன்றி, வணக்கம்.